இந்த டைரக்டர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி எடுப்பாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல செல்வராகவனை ஆட் பண்ணி ஆகணும். இரண்டாம் உலகம் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. எல்லாருமே வந்து அது லவ் ஃபேண்டசி படம் அப்படின்னு யோசிச்சாலும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது இன்னமும் பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வருது. இதை நீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவா கூட பார்க்கலாம். காதல், தியாகம், இமோஷன்ஸ் இதெல்லாம் என்னன்னே தெரியாத மக்களுக்கு அதெல்லாம் கத்து கொடுக்கிற விதமா ஒரு எவல்யூஷனா வந்து அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. நமக்கு இங்க இருந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் உலகத்தை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேண்டசியா தெரியும். ஏன்னா இந்த டிராகன் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனா அவங்க சைட்ல இருந்து நம்மள பார்த்தாங்க அப்படின்னா நம்மளையுமே ஒரு ஃபேண்டசி உலகமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா காதல், துரோகம், இந்த சாக்ரிஃபைஸ், இந்த இமோஷன்ஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால அப்புறம் எல்லா லவ் ஸ்டோரி படத்துலயுமே வந்து கடைசியில வந்து அந்த லவ்வர்ஸ் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா இதுல நாம அந்த எண்டிங் வந்து எதிர்பார்க்க மாட்டோம். இதுல வேற சில கேள்விகள் தான் வரும். அதாவது அந்த லவ் இந்த சிவிலைசேஷன் அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா, அது மூலியமா அவங்க உணர்ந்து அவங்களோட இவல்யூஷன் அந்த ஒரு படத்துல நடந்ததா இல்லையா அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா செல்வராகவன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான படத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.